பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்யஜித் ரே. அத்தியாயம் 8. அன்று மாலை லால்மோகன் பாபு தனது உணவை வெறுமனே கிளறிக்கொண்டுதான் இருந்தார். தனக்கு பசி இல்லை என்றும் சொன்னார். காப்பர் சிம்னியில் அன்று மதியம் நன்றாகவே சாப்பிட்டிருந்ததால் லால்மோகன் பாபு கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஃபெலுடா குறிப்பிட்டார். அதற்கு முந்தைய நாள் இரவு உணவிற்கு பிறகு பீடா வாங்குவதற்கு நாங்கள் 3 பேருமாகத்தான் ஓட்டலை விட்டு வெளியே போனோம். இன்று இரவோ ஓட்டலை விட்டு வெளியே வருவதற்கே லால்மோகன் பாபு மறுத்துவிட்டார். கூட்டமான இந்த தெருக்களில் யார் போவது? சன்யாலின் ஆட்கள் இந்த ஓட்டலை கண்காணிக்கிறார்கள் என்று நான் பந்தயங்கூட கட்டுவேன். அவர்களில் யாராவது என்னை பார்த்துவிட்டு கத்தியால் குத்திவிட்டால்? இறுதியில் ஃபெலுடா தனியாகவே போக நேர்ந்தது. லால்மோகன் பாபு என்னுடன் எங்களது அறையிலேயே இருந்துவிட்டார். அவர் தொடர்ந்து மருகிக் கொண்டிருந்தார். அந்த பாக்கெட்டை நான் ஏன் பெற்றுக்கொண்டேன்? சிறிது நேரத்திற்கு பிறகு தனது தற்போதைய நிலை பற்றி வேறு மாதிரியாக புலம்ப துவங்கினார். இந்தி திரைப்படத்திற்காக நான் ஏன் கதை எழுத வேண்டும்? இறுதியில் அவர் சொன்னது இதுதான். ஏன் தான் நான் மர்ம கதைகளை எழுத துவங்கினேனோ? ஒரு சில நிமிடங்களில் ஃபெலுடா திரும்பி வந்து வாங்கி வந்த பீடாவை எங்களிடம் நீட்டினார். உங்கள் அறையில் தனியாக தூங்குவீர்கள் அல்லவா என்று அவர் லால்மோகன் பாபுவிடம் கேட்டார். அவர் பதிலேதும் பேசவில்லை. ஃபெலுடா அவருக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் கூறினார். இதோ பாருங்கள், இந்த வராந்தாவில் முடிவில் ஒரு சிறிய அறை இருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த அறையில் ரூம் பாய் ஒருவன் எப்பொழுதும் இருப்பான். அதுபோக இரவு முழுவதும் ஹோட்டலிலும் ஆட்கள் வேலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இது ஒன்றும் சிவாஜி கோட்டை அல்ல. சிவாஜி கோட்டை என்றதுமே லால்மோகன் பாபுவின் உடல் மீண்டும் நடுங்கியது. என்றாலும் இரவு 10 மணி அளவில் தைரியத்தை திரட்டியபடி அவர் எங்களுக்கு இரவு வணக்கம் தெரிவித்துவிட்டு அவரது அறைக்கு திரும்பினார். அவர் போன பிறகு நான் படுக்கச் சென்றேன். புலாக் கோஷலின் திரைப்படம் எனக்கு மிகுந்த சோர்வை, நகரம் முழுவதையும் சுற்றி பார்ப்பதை விட அதிகமான சோர்வை அளித்திருந்தது. ஃபெலுடா இன்னமும் விழித்து கொண்டுதான் இருப்பார் என்று எனக்கு தெரியும். அவரது நீல நிற குறிப்பேடு அருகிலிருந்து சிறிய மேஜையில் கிடந்தது. நான் நாள் முழுவதும் பல குறிப்புகளை அவர் அதில் எழுதியிருந்தார். ஒருவேளை மேலும் சில குறிப்புகளை கூட அவர் எழுதக்கூடும். முன்பெல்லாம் பல முறை சரியாக எந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்தது என்பதை குறித்து கொள்ள நான் முயற்சித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதில் தோல்வியைத்தான் கண்டிருக்கிறேன். இன்று இரவும் வேறுபட்டதாக இருக்கவில்லை. எப்பொழுதும் நான் தூங்கினேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் எப்பொழுது விழித்து கொண்டேன் என்பது மட்டும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. யாரோ கதவை தட்டி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அழைப்பு மணியும் விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. நான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தேன். ஃபெலுடாவின் படுக்கைக்கு அருகே இருந்த விளக்கு இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. எனது கை கடிகாரத்தில் அப்பொழுது மணி 12:45. ஃபெலுடா எழுந்து கதவை திறந்தார். லால்மோகன் பாபு அறைக்குள் தட்டு தடுமாறி நுழைந்தார். அவருக்கு மூச்சிறைத்து கொண்டிருந்தது. ஆனால் பயந்த போன மாதிரி தோன்றவில்லை. அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் கொஞ்சம் விசித்திரமாக தோன்றிய போதிலும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கவில்லை. மோசடி, நிச்சயமாக இது மோசடி என்றுதான் சொல்வேன் என்று அவர் வியப்புடன் கூறினார். உள்ளே வந்து உட்காருங்கள் என்றார் ஃபெலுடா. இல்லை, உட்கார முடியாத அளவிற்கு நான் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறேன். இதோ பாருங்கள், நான் கொடுக்க வேண்டியிருந்த விலை மதிப்பிற்கரிய நகை இதோ இருக்கிறது பாருங்கள். அதன் பிறகு ஃபெலுடாவின் மூக்கிற்கு அருகே லால்மோகன் பாபு நீட்டியது ஒரு புத்தகத்தை. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புகழ்பெற்ற நூல். மிக சமீபத்தில்தான் அந்த நூலின் ஒரு பிரதியை நான் பார்த்திருந்தேன். லான்ஸ்டோன் ரோட்டில் இருந்த ஒரு கடையில் கண்ணாடி ஜன்னலின் விளம்பரத்திற்காக அதை வைத்திருந்தார்கள். ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய புனித வாழ்க்கை என்ற நூல்தான் அது. ஃபெலுடாவினால் கூட அதை வெறித்து பார்க்கத்தான் முடிந்தது. லால்மோகன் பாபு மேலும் தொடர்ந்தார். இதோ பாருங்கள், இந்த புத்தகம் ஒழுங்காக பைண்ட் செய்யப்படவில்லை.
முதல் 30 பக்கங்களுக்கு பிறகு அடுத்த சில பக்கங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றன. இந்த புத்தகத்திற்கு யாராவது காசு கொடுத்திருந்தால் அந்த பணமெல்லாம் வீண்தான். பாண்டிச்சேரியில் இருக்கும் பைண்டர் எப்படி இது போன்று மோசமாக வேலை செய்யலாம்? ஆனாலும் இதுதான் உண்மையான நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கெட் என்றால் அந்த சிவப்பு சட்டைக்காரனிடம் அன்று எதை கொடுத்தீர்கள்? இதை உங்களால் நம்பவே முடியாது. நான் என்ன செய்தேன்? உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? எனது புத்தகங்களில் ஒன்றை தான் அவனிடம் கொடுத்திருக்கிறேன். ஆமாம், பம்பாய் கொள்ளையர்கள் புத்தகத்தை தான். புலாக்கிற்கு எனது கையெழுத்து பிரதியின் ஒரு பிரதியை தான் அனுப்பி வைத்திருந்தேன். எனவே எனது வாழ்த்துகளுடனும் கையெழுத்துடனும் அந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை இப்பொழுது கொடுக்கலாம் என்று நினைத்தேன். இன்னும் சொல்ல போனால் எனது பையில் இன்னும் 3 பிரதிகள் இருக்கின்றன. எல்லாமே பழுப்பு நிற காகிதத்தில் சுற்றப்பட்டு இருக்கும். நாடு முழுவதிலும் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனவேதான் பம்பாயில் அவர்கள் யாரையாவது சந்திக்க நேர்ந்தால் அதனால்தான் கூடுதலாக பிரதிகளை எடுத்து வந்தேன். அவற்றில் ஒன்றை தான் நான் எவ்வளவு உற்சாகமாக லால்மோகன் பாபு இருப்பதை பார்த்து நீண்ட நாட்களாயிற்று. ஃபெலுடா அந்த புத்தகத்தை அவரிடமிருந்து வாங்கி லேசாக பார்த்துவிட்டு கேட்டார். அப்படியானால் சன்யாலிடமிருந்து வந்த எச்சரிக்கை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அவர் உங்களை போனில் மிரட்டவில்லையா? அதற்கும் இந்த புனித வாழ்க்கை புத்தகத்திற்கும் என்ன தொடர்பு? லால்மோகன் பாபு எதற்கும் கவலைப்பட்டவராக தெரியவில்லை. அது சரி, சன்யால் தான் நேரடியாக வந்திருக்கிறார் என்று யாருக்கு தெரியும்? டெலிபோனில் பேசுவதை வைத்து ஒரு குரலை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது என்பது உண்மைதானே? அது ஒரு பைத்தியக்காரனாக கூட இருக்கலாம். சும்மா வேடிக்கை காட்டுவதற்காக. பம்பாயில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தீரன் தச் போன்ற ஒரு படம் 25 வாரங்களுக்கு மேலாக ஓடும் என்றால் இதற்கு மேலும் நான் ஏதும் சொல்ல வேண்டுமா என்ன? சரி, காரில் அந்த சென்ட் வாசனைக்கு என்ன சொல்கிறீர்கள்? அதுவா? நிச்சயமாக அந்த டிரைவர் தான் போட்டுக்கொண்டிருந்தான் என்கிறேன். கொஞ்சம் நாகரிகமான இளைஞன் தான் அவன். அவனது முடி அழகை பார்த்தீர்களா? நாம் கேள்வி கேட்க துவங்கியதும் அவன் வெட்கப்பட்டு கொண்டு அந்த சென்ட்டை பயன்படுத்துவதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். அப்போது நல்லதுதான். எல்லா மர்மமும் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கலாம். நன்றாக தூங்குங்கள். ஆமாம், நிச்சயமாக தூங்குவேன். நான் படுக்க போகும்போது எனக்கு தலைவலியாக இருந்தது. எனவேதான் ஏதாவது மாத்திரை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பையை திறந்தேன். அப்படிதான் இந்த வியப்பளிக்கும் விஷயத்தை கண்டுபிடித்தேன். எப்படி இருந்தாலும் எல்லாமே தெளிவாகிவிட்ட நிலையில் அந்த புத்தகத்தை உங்களிடமே விட்டுவிட்டு போகிறேன். நீங்கள் இறையியல் தொடர்பான விஷயங்களை படிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு தீங்கொன்றும் வந்துவிடாது. இரவு வணக்கம். லால்மோகன் பாபு அறைக்கு திரும்பினார். நான் எனது படுக்கைக்கு சென்றேன். புனித வாழ்க்கை என்ற புத்தகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதற்கு பதிலாக ஜடாயு எழுதிய புத்தகம் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆள் என்ன நினைத்திருப்பான் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா ஃபெலுடா? மிகுந்த கோபம் வந்திருக்கும் என்று தலையணை மேல் தலையை சாய்த்தவாறே ஃபெலுடா சொன்னார். இருந்தாலும் அவர் விளக்கை அணைக்கவில்லை. அவரது நீல நிற குறிப்பேட்டை ஓரம் வைத்துவிட்டு ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய புத்தகத்தின் பக்கங்களை அவர் புரட்டுவதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. இந்த சமயத்தில்தான் நான் மீண்டும் தூங்கினேன் என்று நினைக்கிறேன்.